வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. அதுதான் உலக வன உயிர் பாதுகாப்பு நாள், வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன் டே என்று இதை அழைக்கிறார்கள். இந்த நாள் 2012ஆம் ஆண்டு வன உயிர்கள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவில் தொடங்கப்பட்டாலும் கூட உலகத்தின் பல நாடுகள் இந்த நாளை வன உயிர் பாதுகாப்பு நாளாக பின்பற்றி வருகின்றன. வன உயிர்கள் என்பவை என்ன, அவை பூமியில் நீடித்திருப்பது என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். வன உயிர்கள் என்று வருகிற போது ஒன்று விலங்கினங்கள், அதாவது நீங்கள் மிகப்பெரிய சிங்கம், புலி, யானை, கரடி, குரங்குகள் போன்ற உயிரினங்கள். அதே போல் சிறு சிறு உயிரினங்கள் இருக்கின்றன, பூச்சி வகைகள், இன்செக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சி வகைகள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பறவைகள், பறவை இனங்கள், வனங்களை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய பறவை இனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த உயிரினங்கள் எல்லாம் ஒரு பெரும் அழிவை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், வனவிலங்குகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு காலத்தில் பூமியில் இருந்த உயிரினங்களில் ஒரு சிறு பகுதி தான் இப்பொழுது மிஞ்சி இருக்கிறது என்கிறார்கள். என்ன காரணம்? முக்கியமாக பல முக்கியமான உயிரினங்கள் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு அவருடைய எண்ணிக்கை பெருமளவு குறைந்திருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யானையினுடைய தந்தம், காண்டாமிருக கொம்பு, இவையெல்லாம் கூட சில மருத்துவ ரீதியான மூட நம்பிக்கைகளின் காரணமாக அந்த மிருகங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். புலித்தோலுக்காக சிலர் பார்த்திங்கன்னா புலிகளை பெரும்பாலும் வேட்டையாடி இருக்கிறார்கள். அதே போல் மாம்சத்திற்காக மான் போன்ற விலங்குகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய அழிவை வன உயிர்களை பொறுத்தவரை கொண்டு வந்திருக்கிறது. பூச்சி இனங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காடுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. பறவைகள், பூச்சி இனங்களுடைய மிகப்பெரிய அழிவு, காடுகள் பெருமளவு மனிதர்களால் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக பல காரணங்களுக்காக இந்த காடுகள் தொடர்ந்து அழிவை சந்திக்கின்றன. ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு இருந்த வனப்பகுதியை விட இந்தியாவில் இப்பொழுது 28% தான் வனப்பகுதி இருக்கிறது என்கிற போது அதற்கேற்ப அந்த வனங்களில் வாழ்ந்த உயிரினங்களும் அழிவை சந்தித்திருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் குடியேற்றங்கள், மனிதர்கள் வாழ்வதற்காக வனப்பகுதிகள் பெருமளவு அழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக வனப்பகுதிகள் அழிக்கப்படுகின்றன. அதே போல் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்காக, அதாவது பெரிய பெரிய சாலைகள், ரயில்வே தடங்கள் போன்றவற்றை நீண்ட தொலைவிற்கு அமைக்கிற போதும் நிறைய ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டு அந்த வன உயிர்களும் நீர்நிலைகளும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகின்றன. பொதுவாக இயற்கையினுடைய ஒரு சமநிலை என்பது நிலவ வேண்டும் என்று சொன்னால், அதாவது மண் அரிப்பு ஏற்படாமல் மழை, பருவமழை முறையாக பெய்ய வேண்டும் என்றால், நீர்நிலைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் ஒரு உணவு உற்பத்தி என்பது சீராக நடைபெற வேண்டும் என்றால் எல்லா வகையான உயிர்களும் பூமியில் இருக்க வேண்டும். அவைதான் இயற்கை சமநிலையை பாதுகாக்கின்றன. குறிப்பிட்ட சில வகை உயிரினங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுகிற போது அந்த சமநிலை குலைந்து போகிறது. அது பல்வேறு விதமான எதிர்மறை தாக்கங்களை உருவாக்குகின்றன. பல சமயங்களில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுவது, கடும் பஞ்சம் ஏற்படுவது, இன்னும் பலவிதமான நிலத்தடி நீர் நஞ்சாவது, இப்படி எத்தனையோ விஷயங்களில் மிக முக்கியமான காரணம் வன உயிர்களுடைய இந்த அழிவு தான். வன உயிர்கள் என்பவை தாவரங்கள், அதே போல் விலங்குகள், சிறு சிறு பூச்சி இனங்கள், பறவைகள், இப்படி பல வகையாக இருக்கின்றன. இவற்றை பற்றிய விழிப்புணர்வும் எஞ்சியிருக்கிறவற்றையாவது நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த நாள் வன உயிர்களினுடைய பாதுகாப்பு நாளாக உலகின் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. வன உயிர்களை பாதுகாப்போம், பூமியை பாதுகாப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது, இன்ப துன்பங்கள் எப்படி மாறி வரக்கூடியன என்பதை வரலாற்றில் பல நிகழ்வுகளிலிருந்து நாம் அறியலாம். மிகப்பெரிய மாமன்னனாக வாழ்ந்தவன் கடைசி நாளில் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறான். மிக மிக சாதாரணமாக இருந்த மனிதன் வரலாற்றில் பின்னால் உயர்ந்தும் நின்றிருக்கிறான். எல்லாம் உலகத்தில் நடந்திருக்கிறது. நாம் நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை அறிந்து கொள்ளுகிற போது
இப்படியா நடந்திருக்கிறது என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது. செந்தில்குமார் என்னும் ஆய்வாளர் தன் நூல் ஒன்றில் ஒரு செய்தியை குறிக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை நாம் அறிவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாம் திரைப்படங்கள் எடுத்திருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அவரோடு இருந்தவர்கள், அவருடைய தம்பி ஊமைத்துறை பற்றி எல்லாம் கூட நாம் அறிவோம். ஆனால் அவருடைய மனைவி திரைப்படத்தில் வந்து போன ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தாரே தவிர அவர் என்ன ஆனார், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகிற போது அவர் இருந்தாரா அல்லது அதற்கு பிறகு அவருடைய நிலை என்ன என்று பலருக்கும் தெரியாது. இயல்பாகவே மன்னனை பற்றிய வரலாறு தான் அறியப்படும். அதற்கான விடையை தன் நூலிலே செந்தில்குமார் கொடுத்திருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்று ஒரு புத்தகம் மிக விரிவாக பாளையங்கோட்டை போர்களை பற்றி ஆய்வு நடத்துகிறது. அதில் ஒரு செய்தியை அவர் தருகிறார். அந்த புத்தகத்திலே தான் அந்த செய்தியை முதலாக நானும் படித்தேன். 1799 அக்டோபர் 10ஆம் நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். நாம் அறிவோம். அப்போது அவருடைய உறவினர்கள் பலர் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஜக்கம்மாள், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவியும் சிறையிலே தான் இருந்திருக்கிறார். எத்தனை காலம் சிறையில் இருந்தார், எப்போது இறந்தார், வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டார்களே அந்த உடலை என்ன செய்தார்கள், புதைத்தார்களா, எரித்தார்களா? எந்த அரசு ஆவணத்திலும் அதற்கான குறிப்புகள், செய்திகள் இல்லை. ஆனால் வியப்பூட்டுகிற ஒரு செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது. 1813ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டிருந்த ஜக்கம்மாள் சிறையிலேயே இறந்து போனார் என்பது அந்த குறிப்பு. அதுவும் கூட எப்படி கிடைக்கிறது என்றால், ஜக்கம்மாவை பற்றிய குறிப்பாக அது இல்லை. அங்கே இருந்து சிறைத்துறையில் இருந்து அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. கட்டபொம்மனின் மனைவி, பொம்முநாயக்கர் கட்டபொம்மனின் மனைவி சிறையிலே இருந்தவர். அவர் நோயாளியாக இருந்தார், இறந்து போய்விட்டார். அவரை எரிவூட்டுவதற்கு அரசாங்கம் இந்த தொகையை அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் போகிறது. அதிலிருந்து தான் அவர் சிறையில்தான் 14 ஆண்டுகள் கட்டபொம்மன் இறந்ததற்கு பிறகும் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் அவருடைய உடம்பு எரியூட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி தெரிய வருகிறது. அதற்கு ஒரு சிறு தொகையை பிரிட்டிஷ் அரசு ஒதுக்கி இருக்கிறது. எண்ணி பாருங்கள், ஒரு ராணியாக வாழ்ந்தவள், பாளையங்கோட்டையிலே அன்றைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அரசனாக, அது ஒரு சிற்றரசு, பாளையங்கோட்டை அரசு தான் என்றாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் செல்வாக்கு உள்ள மன்னனாக வாழ்ந்தவன், அரண்மனையிலே இருந்தவர், அதுவும் பட்டத்து ராணி என்றால் எத்தனை மதிப்பு என்று நாம் அறிவோம். அப்படி வாழ்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் கைதியாக 14 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். 14 ஆண்டுகள் தானா அல்லது அதற்கு முன்பே கைதாகிவிட்டாரா என்று நமக்கு தெரியாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதிலிருந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையில் நோயாளியாக இருந்து உடல் நலிவுற்று இறந்து போயிருக்கிறார். அவரை எரியூட்டியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். இது வெறும் ஒரு மன்னரினுடைய வரலாற்று செய்தி மட்டுமல்ல, மனிதர்களின், இந்த மானுடத்தின் வாழ்க்கை பற்றிய செய்தி. இப்படி வாழ்ந்த மனிதர்கள் எப்படி மறைந்திருக்கிறார்கள்? நாம் எண்ணி பார்த்தால் அது எத்தனை கொடுமையானது. சாதாரணமாக சிறையில் இருப்பது கடினம் என்பது வேறு. பட்டத்து ராணியாக இருந்துவிட்டு 15 ஆண்டுகள் சிறையிலே கைதியாக இருப்பதென்பது வாழ்க்கையினுடைய இன்னொரு தளத்திற்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கும். எனவே இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த சுகம் எதுவும் நிலையற்றது என்பதை இந்த வரலாற்று செய்தியும் கூட நமக்கு உணர்த்துகிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா,
சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனைகளை மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க.
இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.